குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். விருச்சிகம், விசாகம், அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறையணும்னா ராசிநாதனுடைய இன்னொரு வீடு அது. அதாவது மேஷம் ராசிநாதனுடைய இன்னொரு வீடுன்றதுனால அந்த இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சரி, எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பழைய கடன்கள் போய் புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலும் உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனை இருக்கும். உடல் நலத்தில் ஏற்றம் வரும். எப்போது 26/5 பார்த்தீங்கன்னா குரு பகவான் மாறுறதுனால குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது. அதனால் கண்டிப்பாக உடல் நலத்தில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான நாட்கள் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்குது. 15ஆம் தேதியே அவர் 8ஆம் இடத்துல மாறுறார். என்ன சார் 8ஆம் இடத்துல மாறுறாருன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். ஏன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாய் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து அவர் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்ச இடத்துல இருந்தாலும் மறைஞ்ச இடத்துல இருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். 26/5 அன்னைக்கு குரு பகவான் போகிறார். சுக்கிரனும் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அது தவிர புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல போகிறார். இதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், மன அழுத்தம், இரத்த அழுத்தம், அது தவிர காற்றில் உண்டான பிரச்சனைகள், லங்ஸ் சம்பந்தமான, அதாவது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் 8ஆம் இடத்துல போய் புதன் இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறது பெரிய விசேஷம். அதாவது 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். வெளிநாடு போய் படிக்கணும்னா அந்த நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் எப்போ 26/5/2026 ஏற்றமான காலமாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் கடகத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துல சூரியன் தனித்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அதனால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலினத்தவர் மூலியமாக இருந்தாலும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருந்தாலும், தவிர பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் போனாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால 7, 8 பரிவர்த்தனை ஆட்சி பெற்று போகிறதுனால உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு சுகங்கள் கெடும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வரும்போது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் உங்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமம் வரும்போது என்ன ஆகும்னா மதி மயங்கக்கூடும். ஏன்னா மதிகாரகன்னு சொல்கிறோம். அதனால் மதி மயங்கக்கூடும்.
அதனால் முடிஞ்ச வரலும் உங்களால் புதிய முயற்சி எடுக்காதீங்க. இப்போ வெளியூர் வெளிமாநில பிரயாணம் பண்ணாதீங்க. அந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே. ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து அந்த நீர்மோர் கொடுக்கறது, வழிபோக்கர்களுக்கு நீர்மோர் கொடுங்க. அது வந்து இன்னும் வைகாசி மாதம் வேறு, அதுவும் 28 தேதி வரலாம் உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் இருக்கும். அதனால் நீர்மோர் வழிபோக்கர்களுக்கு கொடுங்க. அது வந்து நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தலையானால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லையா, முருகன் கோவிலில் போய் வழிபட்டுட்டு வாங்க. முருகன் கோவிலில் போய் வழிபட்டுட்டு வந்தீங்களே ஆனால் எல்லா விதமான போட்டிகளிலும் எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் கவனம் தேவை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.